1930s கோகோ கோலாவை உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகளில் கோகோ கோலா ஃபேக்டரிஸை ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் ஜெர்மனியும் ஒன்று. ஜெர்மனியில் மட்டும் கிட்டத்தட்ட 40 பாட்டிலிங் பிளான்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருந்தது செகண்ட் வேர்ல்டு வார் வர வரைக்கும். யூரோப்பில் இருக்கிற கண்ட்ரீஸில் கோகோ கோலா மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ், அதோடைய சீக்ரெட் ஃபார்முலா இது எல்லாமே அமெரிக்காவில் இருந்து தான் வந்துட்டு இருந்தது. இந்த டைம்லன்னு பார்த்து ஜாப்பனீஸ் அமெரிக்காவுடைய பேர்ல் ஹார்பரில் பாம்பு போடுறாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா அமெரிக்கா ஜெர்மனி ஜப்பான் எல்லாத்தையுமே அவங்களுடைய எனிமீஸா டிக்ளேர் பண்ணி செகண்ட் வேர்ல்டு வார்க்குள்ள ஜம்ப் பண்றாங்க. எனிமி நேஷன்ஸ் கூட எந்த விதமான ட்ரேடிங்கும் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுனால ஜெர்மனிக்கு அமெரிக்காவில இருந்து போயிட்டு இருந்த எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு, கோகோ கோலாவுடைய ரா மெட்டீரியல்ஸ் உட்பட. அந்த டைம்ல ஜெர்மனியோட கோகோ கோலா பிளான்ட்டை மேக்ஸ் கீத் அப்படிங்கிறவர் தான் பார்த்துட்டு இருந்தாரு. அவர் உடனே ஜெர்மனியில இருக்கிற ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க கிட்ட கோகோ கோலா ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு வராது, அதனால நாமளே ஒரு ரெசிபியை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த டீமும் அவசரமா ரிசர்ச்லாம் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா, மார்க்கெட்ல வேஸ்டா போய் மிச்சம் மீதி இருக்கிற ஆப்பிள்ஸ்ல நல்லா அரைச்சி பல்பாக்கி அதுல இருந்து ஒரு ரெசிபி ஒன்று கிரியேட் பண்றாங்க. அந்த ரெசிபி கீத்துக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே அந்த ட்ரிங்க்குக்கு ஒரு பேர் ஒன்று வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அது நிறைய பேருடைய கற்பனையில ஃபேண்டசியா உருவான ஒரு ட்ரிங்க் அப்படிங்கிறதுனால ஃபேண்டம் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அந்த ட்ரிங்க் தான் நம்ம இன்னைக்கு குடிச்சிட்டு இருக்கிற ஃபேண்டா. ஜெர்மனியில இருக்கிற கோகோ கோலா ஃபேக்டரியில இந்த ஃபேண்டா ட்ரிங்கை மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த விஷயம் எதுவுமே அமெரிக்காவில் இருக்கிற கோகோ கோலா கம்பெனிக்கு தெரியாது. ஏன்னா வார் நடந்துட்டு இருந்ததுனால கம்யூனிகேஷன்லாம் கட் ஆயிடுச்சு. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, அவ்வளோதான் ஜெர்மனி பிளான்ட் காலி, அதை மறந்துட வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கீத் ஃபேண்டா வித்து சம்பாதிச்ச காசை எடுத்துட்டு போய் கோகோ கோலா கம்பெனி கிட்ட கொடுக்குறாரு. நாங்கள் தான் கோகோ கோலா செய்யறதுக்கான ரா மெட்டீரியலே அனுப்பலையே, நீ எப்படி இவ்வளோ காசு சம்பாதிச்ச அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு புது ட்ரிங்க் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் ஃபேண்டா அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கோகோ கோலா கம்பெனி அந்த ட்ரிங்க்குக்கும் ட்ரேட் மார்க் வாங்கி அதையும் உலகம் முழுக்க கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க 180 நாடுகளில் 150 ஃப்ளேவர்ஸில் ஃபேண்டா விற்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நெகட்டிவாக நடந்தது அப்படின்னா அதை நினச்சி ஃபீல் பண்ண தேவையில்லை. அதில் என்ன பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு யோசிங்க, இல்லை அதே எப்படி பாசிட்டிவாக மாற்றலான்னு யோசிங்க. அதை தான் கீத் பண்ணார். முட்டை உடஞ்சிச்சின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. உடஞ்சி போன முட்டையை வச்சு ஆம்லேட் போட கற்றுக்கணும். மாஸ்டர் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் மாஸ்டர் மைண்ட் மேடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நான் மறுபடியும் வேற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை பார்க்குறேன். Until then, bye from Maddie.